அஸ்ஸலாமு ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பேகம்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மசாலா சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரோட் சைடில் கடலெல்லாம் போட்டிருப்பாங்களா ஸ்பைஸியாக, அந்த மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி ஒரு 7 ஹார்ஸ் கிட்ட ஊற வச்ச பச்சை பட்டாணியை குக்கரில் போட்டு வேக வச்சுடுங்க. இதுக்கு மசாலாவுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சோண்டு, 2 பூண்டு, கொத்தமல்லி இருக்கிறது இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஸ்மூத் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணியை வேக வச்சோல்ல, அது ஒரு 5 விசில் விட்டுருங்க. 5 விசில் வச்சு நல்லா சாஃப்டாக வேகி வந்துடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு, ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான மசாலாஸ், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல்லாம் போனோடனே இந்த பட்டாணி நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்ச பட்டாணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே அவ்வளோதான், ரெடி ஆகிடும். நம்ம கடைசியாக சாப்பிடும்போது மேலே வெங்காயமும் அந்த கார்ன் சிப்ஸும் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.